ஆதி திராவிடர் நலப்பள்ளின்னு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை எதை ஊக்குவிக்குது? கள்ளர் பள்ளிகள்னு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் இருக்குது. அது எதை ஊக்குவிக்குது? அதெல்லாம் ஊக்குவிக்கலையா? கள்ளர் அப்படிங்கிறது சொல்லிட்டு அதற்காகவே ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறது வந்து ஊக்குவிக்கிறது இல்லையா? ஆதி திராவிடம் சொல்லிட்டு அதற்காகவே ஊக்குவிக்கிறது. இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சேலத்துலேயும் நாமக்கல்லையும் பார்த்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஹரிஜன காலனி பள்ளிக்கூடம் அப்படின்னு இருந்துச்சு முந்தானேத்து வரைக்கும். அதை எங்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி போய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லாம் மாதிரி ஏன் நீங்கள் 55 வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, நீங்களே 6வது முறை ஆட்சியில் இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியலையா? ஹரிஜன காலனின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, தெரியவே இல்லையா? அப்போ ஹரிஜன காலனி பள்ளின்னு நேற்று வரைக்கும் இருந்துச்சு, ஆதி திராவிடர் பள்ளின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, கள்ளர் பள்ளின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்புறம் அவங்க என்ன செய்யறீங்க? நீங்க ஜாதியை வந்து ஜாதி அடையாளப்படுத்தி ஜாதி அடையாளப்படுத்தலையா? இடஒதுக்கீடு எதன் அடிப்பில் கொடுக்குறீங்க? ஜாதி அடிப்பில் கொடுக்குறீங்களா, தகுதி அடிப்பில் கொடுக்குறீங்களா? 100 மார்க் வாங்குறவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா, நீங்க வந்து சமூகங்களுக்கு அடிப்பில் கொடுக்குறீங்களா? அப்ப ஜாதி இருக்குத்தானே செய்யுது. அப்புறம் ஜாதி சாயம் பூசுவது அவர்கள் தான். நான் தான் கேட்டேன், திமுக தலைமை பொறுப்புக்கு ஒரு 60 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி திமுக பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லு. தீக்கால பட்டியலினத்தவர் ஒரு தலைவர் ஆயிருக்காரான்னு சொல்லு. இவர்கள் ஜாதி தானே பேசுறாங்க எல்லாரும். பட்டியலினத்தவருக்கு எதிராக பெரியார் பேசுனா நான் 10 உதாரணம் காட்டுவேன். நான் உதாரணம் விட்டுருக்க முரசொலியில் என்ன போட்டிருக்கான்னு பாத்துங்க. பெரியார் பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக என்ன பேசியிருக்கா என்பதை திமுகவின் அதிகாரப்பூர்வ நாடும் முரசொலியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன ஜாதி சொல்லிட்டு இருக்காங்க? இல்ல முரசொலி பொய் சொல்லுங்க, இல்லாட்டி பெரியார் பொய் சொல்லுங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும்? ரெண்டும் உண்மையா இருக்க முடியாதுல. முரசொலி சொன்னதும் உண்மையா, பெரியார் சொல்லலங்கிறது உண்மை எப்படி இருக்க முடியாதுல்ல? அப்ப கேளுங்க அவங்கள்ட்ட. அப்ப தீக்கால அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கார் 2 முறை. அதற்கு முன்னாடி டாக்டர் கிருபாநிதி இருந்தார், இப்ப எல் முருகன் இருந்தார். அப்படி வந்து தீக்கால காட்ட சொல்லுங்க, அப்படி திமுக காட்ட சொல்லுங்க. அகில இந்திய தலைமையில பட்டியலினத்தவர் இருந்திருக்கிறார் பாஜக, அவங்களை காட்ட சொல்லுங்க. கிறிஸ்தவர் தமிழ்நாட்டில் பாஜக ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டு பாஜகவை ஆரம்பிச்சது கிறிஸ்தவர். சொல்லுங்க அவங்கள. அவங்க ஒரு கிறிஸ்தவர் பாத்துங்க. தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல வந்து ஏன் சார் பீட்டர் அல்போன்ஸ் வந்து மாநில தலைவர் ஆக முடியல? பீட்டர் அல்போன்ஸோட பெரிய தலைவர் நீங்க பார்க்க போறீங்களா? உங்களை ஆராச அண்ணன் தூக்கி கொண்டு வந்து அவரோட ஒரு அனுபவஸ்தர் இருக்க போறாரா? பீட்டர் அல்போன்ஸோட ஒரு அனுபவஸ்தர் இருக்க போறாரா? கொள்கை சித்தாந்தங்கள் இருக்க போறாரா? கொண்டு வர முடிஞ்சதா? இவங்க வெளியில பேசுவாங்க, அது 1008 பேசுவாங்க. அது வந்து உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திராவிட அரசியல் வந்து மேடைகளுக்கு கூட இப்ப ஈடுபடாது. முன்னாடி மேடைகளா ஈடுபட்டு இந்த மேடைகள்ல கூட இப்ப வந்து திரு அண்ணாமலையும் திரு சீமானும் அந்த மேடையிலும் கைப்பற்றிட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு இடம் இல்லை.